பெரிய பிராட்டி. அக்கா, எழுந்து விட்டாயா? வலிக்கிறது. உள்ளே பாப்பா இருக்கிறது இல்லையா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய்? நான் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள்? என் செல்ல அக்காவிற்கு குழந்தை பிறக்க போகிறது அல்லவா? உன்னை தங்கத்தட்டில் வைத்துதான் தாங்க வேண்டும். அக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? இப்போதே ஒன்று சொல்லிவிடுகிறேன். பாப்பாவை நான் தான் தூக்கி வைத்துக் கொள்வேன். தூங்க பண்ணுவேன், பொட்டு வைப்பேன், திருஷ்டி கழிப்பேன். எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக உட்கார்ந்து நீ பார்த்து கொண்டிருந்தால் போதும். சரியா? போடி. இப்போதுதான் எல்லோருமாக சேர்ந்து என்னை எதுவுமே செய்ய விடாமல் உட்கார்த்தே வைத்திருக்கிறீர்கள் என்றால் குழந்தை பிறந்த பிறகும் இப்படித்தானா? ஆமாம், சித்திதான் குழந்தைக்கு எல்லாம் செய்ய வேண்டும். முடியாது. சீக்கிரம் திருமணத்தை செய்து கொண்டு உனக்கென்று ஒன்றை பெற்றுக்கொள். போக்கா. என்ன பெரிய பிராட்டி, எதற்கு இவ்வளவு வெட்கம்? காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதானே? நான் 6 மாதத்திற்கு முன்பே இவ்வளவு ஜாதகத்தை கையில் எடுத்து விட்டேன். தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஏதோ 1-2 நல்லதாக வந்திருக்கிறது. நானும் கூட எனக்கு தெரிந்த 1-2 பேர்களிடம் சொல்லி வைக்கிறேன். என்ன பெரிய பிராட்டி, சொல்லலாம் அல்லவா? அவளிடம் என்ன கேட்டுக்கொண்டு தாராளமாக சொல்லுங்கள். இந்த வருடத்திற்குள் இவளுக்கு கல்யாணத்தை முடித்து விட்டால் பெரிய பொறுப்பொன்று கழிந்துவிடும். அதற்கு பிறகு வேங்கடவாசன் உண்டு, நான் உண்டு என்று திருமலையே கதி என்று கிடப்பேன். சொல் பெரிய பிராட்டி, மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? காதில் கடுக்கன் போட்டு கட்டு குடுமியுடன் கன்னத்தில் குழி விழ சிரிப்பவராக இருக்க வேண்டுமா? இல்லை பார்த்தசாரதி பெருமாளைப் போல் கம்பீரமாக வெள்ளை மீசையும் கள்ளச் சிரிப்புடனும் இருக்க வேண்டுமா? எப்படி வேண்டும் என்று சொல். எங்கிருந்தாலும் பிடித்துக் கொண்டு வருகிறேன். பொங்கல் அத்திம்பேர். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், உள்ளே செல்லுங்கள். வாருங்கள். நமஸ்காரம். வாருங்கள் வாருங்கள், உள்ளே செல்லுங்கள். வணக்கம் ஐயா. வாருங்கள். நமஸ்காரம். ஐயோ, இது என்ன? இது வாயிலை அடைத்துக் கொண்டு இப்படியா கோலம் போடுவார்கள்? இதில் வண்ணங்கள் வேறு பூசி இருக்கிறார்கள். அலங்கோலமாக. குணவல்லி, யாரடி இந்த ஆள்? ஏதோ சாணியை மிதித்தது போல் முகத்தை இப்படி சுழித்துக் கொள்கிறான். தெரியவில்லையே. பெருமாளே, இதை எப்படித்தான் துடைப்பேனோ? வாருங்கள் 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 கமலநாயன பட்டரே. பெரிய பிராட்டி, பேரை பார்த்தாயா? கமலநாயன பட்டராம். முழு நீளத்துக்கு இருக்கிறது. என்ன ஆயிற்று? ஏதோ முகம் சொலித்தது போல் தெரிகிறதே. இருக்காதா பின்னே? காலெல்லாம் வர்ண பொடிகள். கோலம் போடுகிறேன் என்று யாரோ வர்ண பொடியால் சாலையே போட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் கண்டுபிடித்தார்களோ? எனக்கு கோலத்தை கண்டாலே எரிச்சல். கோலத்தை போடுபவர்களை பார்த்தாலும் எரிச்சலோ எரிச்சல். அகத்திலே சும்மா இருக்க முடியாமல் வேலையற்ற பெண்கள் செய்யும் வேலை இது. சரி, விடுங்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், உள்ளே போய் காலை அலம்பிக் கொள்ளலாம். வாருங்கள் வாருங்கள். ஐயோ, காலில் சற்று வர்ணப்பொடி பட்டதற்கே இப்படி சிலுசிலுக்கிறதே. பாவம் இதன் மனைவி. எப்படித்தான் இதை சமாளிக்கிறாரோ? நீ வேறு, அதற்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. அந்த கமலநாயன பட்டர் எங்கள் ஊர்தான். பாவம் அந்த பெண். யார்தான் இந்த இம்சையிடம் மாட்டப் போகிறாரோ? அடடே, வாருங்கள் கமலநாயன பட்டரே, வாருங்கள். என்னவாயிற்று? கால் தாங்கி நடந்து வருகிறீர்கள். என்னவென்று சொல்வது? கால் முழுவதும் வண்ண கோலங்கள். கோலங்களா? அது ஒன்றுமில்லை. நம் வாசலில் இட்ட கோலத்தின் வண்ண பொடிகள் இவர் காலில் பட்டுவிட்டதாம். அவ்வளவுதானே?
நான் இவரை புழக்கடைக்கு அழைத்து செல்கிறேன். மாப்பிள்ளை, நேரமாகிவிட்டது. நீங்கள் சென்று மனையில் அமருங்கள். சரி. வாருங்கள். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான சமாச்சாரத்தை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். முதலில் அதை சொல் திருமலை நம்பி. சொல்கிறேன். எனது இளைய சகோதரி பெரிய பிராட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் செய்து விட்டேன். உங்களுக்கெல்லாம் இன்னொரு ஆச்சரியம். என் அழைப்பை ஏற்று மாப்பிள்ளையும் இங்கே வந்திருக்கிறார். ஆஹா, யாரடி அந்த சுந்தரவதனன்? பார்க்க வேண்டுமே. திருமலை நம்பி, எதற்கு இந்த ரகசியம் எல்லாம்? மாப்பிள்ளை யாரென்று நீங்களே சொல்லிவிடுங்களேன். சொல்கிறேன். மதுரமங்கலத்திலிருந்து என் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் மாப்பிள்ளை வேறு யாருமல்ல, இந்த ஸ்ரீமான் கமலநயன பட்டர் தான். பெரிய பிராட்டி, உண்மையிலேயே நீ பாவம் தானடி. கமலநயன பட்டரே, அவள்தான் என் தங்கை பெரிய பிராட்டி. ஆஹா, அருமையான ஜோடி. சீக்கிரமே திருமண விருந்துண்டு என்று சொல் திருமலை நம்பி. பின்ன இல்லாமலா? நிச்சயம் உண்டு. நன்றாக உண்டு மகிழலாம். நயனப்பட்டரே, அப்பாடா, இன்று பரவாயில்லை. சற்று மூளை உள்ளவர்கள் கோலம் போட்டிருக்கிறார்கள். நல்ல வேளையாக சாயம் எதுவும் பூசவில்லை. பார்ப்பதற்கும் அளவாக இருக்கிறது. வாருங்கள் மாப்பிள்ளை. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன, கோலத்தை முறைத்துக் கொண்டு வாசலிலேயே நின்று விட்டீர்கள்? கவலைப்படாதீர்கள், இன்று வர்ணப்பொடி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் சுதாரித்து விடுவேன். எந்த அகத்திற்கு சென்றாலும் முதலில் கோலத்தை தான் கவனிப்பேன். சரி, வாருங்கள், அமரலாம். அமருங்கள். காந்திமதி, சுவாமி, யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். இதோ வருகிறேன். மாப்பிள்ளை, குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லை இல்லை, பரவாயில்லை. நான் ஒரு அவசர வேலையாக இந்த ஊருக்கு வந்தேன். உடனடியாக போக வேண்டும். என்ன, எதையோ தேடுவது போல் தோன்றுகிறதே. சீமந்தத்தின் போது எதையாவது விட்டு போய்விட்டீர்களோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. உள்ளே புழக்கடைக்கு சென்று காலம்பி கொண்டு வரலாமா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கென்ன, தாராளமாக போங்களேன். தளிகை கூட ஆகிவிட்டது. இவர் உடனே சாப்பிட உட்கார்ந்து விடுவார். அதற்கென்ன, பேஷாக உட்கார்ந்து விடலாம். முதலில் உள்ளே சென்று கால்களை அலம்பிக் கொண்டு வந்து விடுகிறேன். வாருங்கள் மாப்பிள்ளை. நில்லுங்கள், நீங்கள் செல்லுங்கள். ஏன் என்னை தடுத்து விட்டாய்? நீங்கள் இங்கேயே இருங்கள். அவர் உள்ளே சென்று நன்றாக தேடிவிட்டு வரட்டும். தேடிவிட்டு வருவதா? யாரை? அவர் கை கால் அலம்பத்தானே புழக்கடைக்கு சென்றிருக்கிறார். எதற்கு சிரிக்கிறாய்? சரியாய் போயிற்று. அவர் எதற்கு இங்கு வந்திருக்கிறார், யாரை தேடுகிறார் என்று உங்களுக்கு புரியவில்லையா? பெரிய பிராட்டி, பெரிய பிராட்டி. குழந்தை குழந்தை என்பீர்களே, உங்கள் மைத்துனி பெரிய பிராட்டி. அவளைத்தான் உங்கள் மாப்பிள்ளை நயனபட்டர் தேடுகிறார். ஓஹோ, அப்படி போகிறதா கதை? பெரிய பிராட்டி, என்ன இது? பெரிய பிராட்டியை காணோமே. எங்கே சென்றிருப்பாள்? இது கூட உங்களுக்கு புரியவில்லையா? என்னம்மா காந்திமதி செய்வது?
நான் அப்படியே வளர்ந்து விட்டேன். திருமணத்திற்கு முன் நானும் ஒருவேளை இப்படியெல்லாம் உன் வீட்டிற்கு வந்திருந்தால் நீ முதலிரவு அன்று மயங்கி விழாமல் இருந்திருப்பாயோ என்னவோ. ஆரம்பித்து விட்டீர்களா? மாப்பிள்ளை வந்து விட்டார். என்ன மாப்பிள்ளை, கை கால் அலம்பிக் கொண்டு விட்டீர்களா? அலம்பி விட்டேன். ஆனால் கையில் ஜலம் ஏதும் தெரியவில்லையே. ஏன் காந்திமதி, புழக்கடையில் ஜலம் வைக்கவில்லையா என்ன? சோமேஜிகளே, உங்கள் அகத்து ஜலத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன? கைகளில் பட்டதும் மறைந்து விடுகிறதே. என்ன மாப்பிள்ளை, பரபரப்பாக எதையோ தேடுவது போல் உங்கள் கண்கள் அலைந்து கொண்டிருக்கிறதே. இல்லையே இல்லையே, நான் எதுவும் தேடவில்லையே. பெரிய பிராட்டியை தானே தேடுகிறீர்கள்? தேடாதீர்கள், அவள் கிடைக்க மாட்டாள். ஏன்? அவள் கோவிலுக்கு போயிருக்கிறாள். ஓ, கோவிலுக்கு கோவிலுக்கு. கொஞ்ச நேரம் இருங்கள், வந்து விடுவாள். இல்லை இல்லை, அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நான் அவசர வேலையாகத்தான் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தேன் என்று சொன்னேன் அல்லவா. பூவாராக நின்று எனக்கு வேண்டப்பட்ட ஒருவர் பக்கத்து தெருவில் தான் இருக்கிறார். அவரை பார்க்கத்தான் நான் வந்தேன். வரட்டுமா? சரி. சோமயாஜிகளே, உங்கள் ஊரில் மொத்தம் எத்தனை கோவில்கள் இருக்கிறது? கவலைப்படாதீர்கள், இந்த ஊரில் ஒரே ஒரு ஆதிகேசவ பெருமாள் கோவில் மட்டும்தான் இருக்கிறது. பெரிய பிராட்டியும் அங்குதான் சென்றிருக்கிறாள். வேண்டுமென்றால் சொல்லுங்கள், ஆளை அனுப்பி அழைத்து வர சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் எதற்கு அவரை பார்க்க வேண்டும்? நான் இந்த ஊருக்கு வந்தது வேறு ஒருவரை பார்ப்பதற்காக. நான் சென்று அவரை பார்த்துவிட்டு செல்கிறேன். நான் வருகிறேன் வருகிறேன். சரி. என்ன காந்திமதி, கமலநயனர் இப்போதே இப்படி தலையாட்டுகிறாரே. உன் தங்கை பெரிய பிராட்டியை திருமணம் செய்து கொண்டால் இன்னும் பலமாக தலையாட்டுவார் போல் இருக்கிறதே. தலையாட்டட்டுமே, என் தங்கைக்காவது எதை சொன்னாலும் தலையாட்டும் ஒரு கணவர் அமைந்திருக்கிறாரே, அந்த வகையில் சந்தோஷம்தான். எங்கே தானமே? ஐயோ, மாமி கண்ணில் பட்டால் அவ்வளவுதான். நாம் இங்கிருந்து போய்விடுவோம். ஏய், வாங்கிவிட்டேன், வா. அப்பாடா, நிம்மதி. யாரும் இல்லை. என்ன? உன்னை தேடிதான் வந்தேன். வா என்ன? வா போகலாம். ஏய், அம்மா, நாசமா போறவனே. யாரா நீ? இல்லை மாமி, என்ன நினைச்சிட்டு இல்லை மாமி. இருக்க? மாமி என்ன விட்டு விடுங்க. தைரியமா என் நான் மேல வேணும் பண்ணல. கையை மாமி வைப்ப? விட்டு விடுங்க. நான் ஐயோ என்ன மாமி, பண்றேன் நான் வேணும் பாரு. பண்ணல. எந்த ஊருடா உனக்கு? இல்ல மாமி, இல்ல மாமி. நாசமா போறவனே. என்ன துணிச்சல் உனக்கு? யார் என்று நினைத்துக் கொண்டு என் தோளை பிடித்து இழுக்கிறாய்? இல்லை மாமி, இல்லை மாமி. என்னடா இல்லை மாமி? உன்னை எல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாது. உன்னை சொல்லுடா, எந்த ஊர் நீ? மாமி, நான் சொல்வதை கேளுங்கள் மாமி. என்ன கேட்க வேண்டும்? உன்னை தோல் துண்டை போட்டு இழுத்து கொண்டு போய் என் நகத்துக்காரனை விடுகிறேன். என் நகத்துக்காரர் யார் தெரியுமா? மன்னாதி மன்னனுக்கெல்லாம் மல்யுத்தமும்
வர்ணக்கலையும் கற்றுக் கொடுத்தவர். உன்னை பார்த்தால் தேன்குழலுக்கு மாவு பிசைவது போல் பிசைந்து விடுவார். ஒரே விரலால் உன் உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். எப்படி என்று பார்க்கிறாயா? தெரியுமா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன இது? அவரை விட்டு விடுங்கள். என்னடி சொல்கிறாய்? என்ன துணிச்சல் இருந்தால் இவன் என் தோலை பிடித்து இழுப்பான். இவனை சும்மா விட சொல்கிறாயா? அமுதா மாமி, காப்பாற்றுங்கள் மாமி. நான் வேண்டுமென்று மாமி தோலை பிடித்து இழுக்கவில்லை. மாமி, இவர் யார் என்று தெரியுமா? இவன் யாரா இருந்தால் எனக்கு என்னடி? மாமி, விடுங்கள் மாமி. இவர் நம் சோமையாஜிக்கு ஷட்டகராக வரப்போறவர். பெரிய பிராட்டிக்கு பார்த்த மாப்பிள்ளை இவர். என்னது? அவனா இவன்? இதை முதல்லயே சொல்லக்கூடாதா? அப்படி ஒரு சிரேஷ்டருக்கு இப்படி ஒரு சட்டகரா? மன்னித்து விடுங்கள் மாமி. நான் பெரிய பிராட்டி என்று நினைத்துதான் உங்கள் தோலை பிடித்து இழுத்து விட்டேன். உன் கண் பார்வையில் ஏதோ கோளாறு இருக்கிறது. கல்யாணத்திற்கு முன் முதலில் அதை சரி செய்து கொள். பெரிய பிராட்டிக்கும் இந்த பெரிய பாட்டிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியவில்லையா? சரி விடுங்கள் மாமி. அவர் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார். ஆம் மாமி, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். இல்லை என்றால் மாமியே என்னை மாவாய் பிசைந்திருப்பார் போலிருக்கிறது. சரி சரி, பத்திரமாக மதுரமங்கலம் போய் சேருங்கள். வாருங்கள் வாருங்கள் மாமி. அம்பி, உனக்கு தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சு கூட அம்பி. போவோம், வாருங்கள். எதற்காக இங்கு வந்தீர்கள்? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னை பார்க்க வேண்டும் என்றால் அகத்திற்கு வர வேண்டியதுதானே? அகத்திற்கு தான் வந்தேன், ஆனால் நீ இல்லை. நீ கோவிலுக்கு போயிருப்பதாக உன் அத்தையும் பேரும் அக்காவும் சொன்னார்கள். அதனால் தான் இங்கு வந்தேன். பிறகதற்கு பிரசாதம் கொடுக்கும் இடத்திற்கு சென்றீர்கள்? நீ அங்கு இருப்பதை பார்த்தேன், அதனால் தான் வந்தேன். அங்கு நின்றிருந்த நீ திடீரென்று இடம் மாறுவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் முன்னிடத்திற்கு அந்த வர்மக்கலை மாமி வரும் என்று மேலும் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை, பற்கள் எதுவும் கீழே விழவில்லை. எப்படியோ சற்று கடுமையாக இருந்தாலும் உன்னை தனிமையாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். சந்தித்து விட்டேன். சந்தித்து விட்டீர்கள் அல்லவா? நான் போகிறேன். நில் பெரிய பிராட்டி, நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டுமே. என்ன மென்று விழுங்குகிறீர்கள்? கேளுங்கள். உனக்கு 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 என்னை பிடித்திருக்கிறதா? ஓ, பிடிக்கும் என்று நினைத்திருக்கிறீர்களா? ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாய்? கோலமே பிடிக்காத உங்களை எனக்கு எப்படி பிடிக்கும்? கோலம் எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் சீமந்தத்தில் பார்த்தேனே. ஓ ஆமாம், சரி. கோலம் எனக்கு பிடிக்காது என்பதால் என்னை ஏன் உனக்கு பிடிக்காமல் போக வேண்டும்? வேலை வெட்டி இல்லாத பெண்களுக்கு கோலம் இடுவதுதான் வேலை என்று சொன்னீர்கள் அல்லவா? சொன்னேன். அந்த வேலை வெட்டி இல்லாத பெண் வேறு யாரும் அல்ல. யார்? நான் தான். இப்பொழுது புரிகிறதா உங்களை எனக்கு பிடிக்காததற்கு காரணம்? நீ அந்த கோலத்தை போட்டாய். அடடடடடடடடடா, அற்புதமான கோலம் ஆயிற்றே அது. அப்போது அது அற்புதமாக தோன்றவில்லையோ? தெரிந்திருக்கும். கோலத்தை போட்டது பெரிய பிராட்டி என்று நீ கீழே எழுதியிருந்தால் போதும். கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று சமாளிக்காதீர்கள். மீசையே இல்லாத என்னிடம் இந்த உதாரணத்தை சொல்கிறாய் பெரிய பிராட்டி. பேச்சிற்கு மட்டும் குறையே இல்லை. சரி விடு பெரிய பிராட்டி, இன்றிலிருந்து, ஏன் இப்போதிலிருந்தே நான் உன் கோலத்திற்கு மகா ரசிகன். கல்யாணத்திற்கு பிறகு தீபாவளியாகட்டும் பொங்கலாகட்டும் நம் அகத்தில் வெள்ளை அடிக்கப் போவதே இல்லை. பிறகு நம் அகத்தில் உள்ள சோர்கள் முழுவதும் நீதான் கோலம் போட போகிறாய்.
கோலம் வாழ்க! கோலம் போடும் பெண்கள் வாழ்க வாழ்க! அண்ணா, வாமா உட்கார். ஆமாம், ஏன் இவ்வளவு தாமதம்? தனியாகவா வந்தாய்? மாப்பிள்ளை எங்கே? வருகிறார் வருகிறார். வண்டியிலிருந்து இறங்கியதும் வண்டி கூலி பிரச்சனை, வண்டிக்காரனோடு பஞ்சாயத்து. என்னடி உன் அகத்துக்காரர் போகும் இடமெல்லாம் பஞ்சாயத்து தானா? ஊரில் அக்கிரமம் மலிந்து விட்டது. கேட்பாரே இல்லை. சாத்தமங்கலத்திலிருந்து இங்கு அரை காத தூரம் கூட இல்லை. 4 காத தூரத்துக்கு கூலி கேட்கிறான் வண்டிக்காரன். அவன் கேட்பது இருக்கட்டும், நீ கொடுத்தாயோ? கமலநயனரிடமிருந்து அவ்வளவு எளிதாக காசை கறந்து விட முடியுமா என்ன? நான் பாதிதான் கொடுத்தேன். கொடுக்க வேண்டியதுதானே மாப்பிள்ளை. அப்படித்தான் கேட்பார்கள். அவர்களும் பிழைக்க வேண்டும் அல்லவா? சரிதான். அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தால் தலையில் துண்டை போட்டுக் கொண்டுதான் போக வேண்டும். இவ்வளவு கூலி கிடைக்குமானால் நானே நாளையிலிருந்து மாட்டு வண்டி ஓட்டினால் என்ன என்று நினைக்கிறேன். கமலநயனா, மாட்டு வண்டி ஓட்டுவது ஒன்றும் அவ்வளவு சாதாரண காரியமில்லை. உடலை வலுவாக வைத்திருக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். அதெல்லாம் என்னால முடியும். சாதாரணமாக 4 பேர் வந்தாலும் என்னால் மாட்டு வண்டியை ஓட்ட முடியும். ஆனால் என்ன, உங்கள் அளவில் யாராவது வந்தால்தான் சற்று சிரமமாக இருக்கும். என்ன கமலநயனா, கோவிலில் வாங்கியதை மறந்து விட்டாயா? நான் ஏதோ விளையாட்டாக சொன்னேன் பாட்டி. நீங்கள் எதற்கு இப்பொழுது பழசையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஞாபகம் இருக்க வேண்டும் பேரா. யார் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று, என்ன சங்கதி என்றெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம் ஆமாம். நீங்கள் ரொம்பதான் பாட்டி. ஏதோ ஒரு தடவை தவறு செய்து விட்டார் என்றால் எப்போதுமே செய்வாரா என்ன? யார் என்ன தவறு செய்து விட்டார்கள்? நீங்கள் பேசுவது ஒன்றும் புரியவில்லையே. உனக்கு புரியாதுதான் மகளனாச்சியாரே. மாமி, இப்பொழுது நீங்கள் ஒன்றும் புரிய வைக்க மெனக்கட வேண்டாம். இதை அப்படியே விட்டு விடுங்கள். சுவாமி, சற்று இங்கு வாருங்களேன். என்ன அவசரம் காந்திமதி? பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவசரம்தான், சற்று இங்கே வாருங்கள். என்ன காந்திமதி, அவ்வளவு அவசரமான விஷயம்? இப்போது அமுதா மாமி வந்து போனாள். பார்த்தேன். ஏதோ பதட்டத்தோடு வந்தார். ஏன் எதற்கு என்று கேட்க வேண்டியதுதானே? பாடம் போதிக்க ஆரம்பித்தால் அக்கம் பக்கத்தில் நடப்பது உங்களுக்கு புரியாமல் போகிறது. என்னம்மா செய்வது? நடத்தும் பாடமாக இருந்தாலும் சரி, நடத்தி வைக்கும் தானமாக இருந்தாலும் சரி, ஸ்ரத்தை மிகவும் முக்கியம். நான் அப்படியே பழகிவிட்டேன். சரி, அதை விட அமுதா மாமி என்ன சொல்லிவிட்டு போனார்? பெரிய பிராட்டிக்கு பிரசவ வலி போல் உள்ளதாம். அவசியம் நம்மை உடனே அங்கு புறப்பட்டு போகும்படி சொல்லிவிட்டு போகிறாள். நாள் ஓடுகிறது, அதற்குள் பிரசவ காலம் வந்து விட்டதா அவளுக்கு? சரி சரி, சீக்கிரம் போய்விட்டு நல்ல சுப செய்தியோடு வா. என்ன, நான் மட்டும் எப்படி தனியாக போவது? நீங்களும் தான் வர வேண்டும். எனக்கு அங்கே தனியே கையும் ஓடாது காலும் ஓடாது. காந்திமதி, இது பிரசவம். நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? அதோடு இல்லாமல் பாடத்தை இடையில் நிறுத்திவிட்டு சென்றால் ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகிறார். ஆச்சாரியர் என்பவர் சாஸ்திர விஷயங்களை நன்கு
அறிந்து வைத்திருப்பவர். அதை ஆசினோதி ஹி சாஸ்திரார்த்தம் என்பார்கள். அதாவது வித்வான். மேலும் ஸ்வயம் ஆச்சரதே என்று சொல்லப்படுகிறது. அதாவது குருவானவர் தானே அந்த சாஸ்திரத்தின் உண்மை பொருளை கடைபிடிப்பவர் என்று பொருள். அதாவது அனுஷ்டாதா. அதோடு மட்டுமல்லாமல் ஆச்சாரே ஸ்தாபத்யபி, பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் சுத்தமான வாழ்க்கையில் நிலைநாட்ட முயல்பவர். அதாவது பிரச்சாரகா. இப்பொழுது புரிகிறதா குரு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று? காந்திமதி, பாடம் நடுவே தடைபடும் என்ற கவலை இனி எனக்கு இல்லை. அதுதான் நீயே உன் கண்களாலேயே கண்டாயே. மகன் தந்தை காற்றும் உதவி நன்கு புலப்பட்டது. வா ராமானுஜா. குழந்தைகளே, நான் அவசர வேலையாக வெளியூர் போக வேண்டியிருப்பதால் நாம் பாடத்தை நாளை மறுநாள் பார்க்கலாம். உத்தரவு குருநாதா. ராமானுஜா, நீ இப்போது பாடம் நடத்தி கொண்டிருந்தாயே, அப்பாடத்தை எப்படி நீ தெரிந்து கொண்டாய்? அப்பா, தாங்கள் உங்கள் சக வைதிகர்களுடன் உரையாடும் போது நான் கேட்டேன் அப்பா. ஆஹா, கேள்வி ஞானத்தை வைத்தா நீ இதையெல்லாம் செய்தாய். உன் செயலும் பதிலும் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. உன் கேள்வி ஞானம் அபாரம் ராமானுஜா. காந்திமதி, நாம் சாத்தமங்கலம் சென்றுவிட்டு வந்த பின் ஒரு நல்ல நாள் பார்த்து ராமானுஜனுக்கு பாலபாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படியே செய்வோம் சுவாமி. சரி, நான் சென்று வண்டிக்கு ஏற்பாடு செய்கிறேன். அசத்தை, எதற்கு இப்படி கண் கலங்கி கொண்டிருக்கிறாய்? இங்கே பாரடி, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. சில குழந்தைகள் 1.5 வயது வரை கூட பேசாமல் இருக்கும். சில குழந்தைகள் 3வது மாதத்திலேயே கவிழ்ந்து கொள்ளும். சில குழந்தைகள் 6 மாதத்தில் தவழ ஆரம்பித்துவிடும். இல்லை அக்கா, இதெல்லாம் கவலைப்படும்படியான விஷயம் இல்லை. ஆனால் கோவிந்தன் பிறந்து 2 நாட்கள் ஆகியும் கண் திறக்காமல் இருக்கிறானே. கவலைப்படாதே பெரிய பிராட்டி, என்னை பார். உன்னை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நம் வம்சத்தில் குறைபாடு உள்ள குழந்தைகளே பிறந்ததில்லை. இப்போது மட்டும் அப்படி ஒன்று ஆகிவிடப் போகிறதா என்ன? குழந்தை பிறந்த அன்றே நான் பெருமாளுக்கு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து விட்டேன். ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உன் குழந்தைக்காக அங்க பிரதர்ஷனம் செய்வதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அழாதே பெரிய பிராட்டி. உன் குழந்தைக்கு கோவிந்தன் என்று திருநாமம் சூட்டலாம் என்று நாம் அனைவரும் ஒரு மனதாக முடிவெடுத்துள்ளோம். இங்கே பார், கோவிந்தன் கண் திறக்க அந்த கோவிந்தன் அனுகிரகிக்காமலா இருப்பார்? கவலைப்படாதே பெரிய பிராட்டி. குழந்தை எழுந்து விட்டான் போலிருக்கிறது. நீ சென்று குழந்தைக்கு பால் கொடு. போ.
இருப்பதினால் ஒரு தைரியம் இருப்பது போல் தெரிகிறது. நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போய்விட்டீர்களானால் வீடே வெறிச்சோடி போய்விடும். குழந்தை கண் திறக்காமல் இருக்கின்றானே என்ற எண்ணமே மேலோங்கி எங்கள் துக்கத்தை அதிகப்படுத்திவிடும். அடடா மாப்பிள்ளை, என்ன இது? பெரிய பிராட்டிக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி விரக்தியோடு பேசலாமா? அப்படியெல்லாம் உங்களை தனியாக விட்டுவிட்டு போக மாட்டோம். நான் தான் சொன்னேனே, இன்னும் சில நாட்கள் பார்ப்போம். அப்படியும் குழந்தை கண் திறக்கவில்லை என்றால் பிறகு எனக்கு தெரிந்த மருத்துவச்சி ஒருத்தி இருக்கிறாள், முத்துமணி என்று பெயர். மிகவும் திறமைசாலி. அவளிடம் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் காட்டுவோம். நிச்சயம் அவள் சரி செய்து விடுவாள். சரியாகி விடும் அல்லவா? நிச்சயம் கோவிந்தன் கண் திறந்து பார்ப்பான். அதற்கு பிறகு துணியால் கண்ணை கட்டிக்கொண்டு இந்த மாமியுடன் கண்ணாமூச்சி ஆடப் போகிறான் பாருங்களே. காந்திமதி, என்ன காந்திமதி, மாப்பிள்ளைக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், இன்னும் 2-3 நாட்கள் பார்த்துவிட்டு பிறகு குழந்தையை முத்துமணியிடம் காட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆமாம் மாப்பிள்ளை, முத்துமணி மிகவும் கைராசிக்காரே. திருப்பெரும்புதூரில் அவளை தெரியாதவர்களே கிடையாது. 1.5 வருடங்களாகியும் நடக்காத குழந்தையை 4 நாட்களில் நடக்க வைத்து விட்டாள். அப்படிப்பட்டவளுக்கு கோவிந்தனின் குறை ஒரு பெரிய விஷயமே இல்லை. 2 நாட்கள் வைத்தியம் செய்வாள், அவ்வளவுதான். 3ஆம் நாள் குழந்தை கண் திறந்து அப்பா எங்கே என்று கேட்கும் பாருங்கள். போதுமா மாப்பிள்ளை? நான் ஏதோ மேம்போக்காக சொல்கிறேன் என்று நினைத்தீர்களா? கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். போன காரியம் நல்லபடியாக முடிந்ததா சுவாமி? முடிந்தது. நான் ராமானுஜரை கூட்டிக் கொண்டு வந்திருப்பேன். தாங்கள் எதற்காக அவனை கூட அழைத்து சென்றீர்கள்? தாங்கள் சென்றது வைதீகர்களோடு தானம் விஷயமாக பேசுவதற்காக. அங்கே இவன் தங்களுக்கு தொந்தரவாக இருந்திருக்க மாட்டானா? தொந்தரவா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் தானம் குறித்தும் சில சம்பிரதாயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த போது எங்கள் சம்பாஷணையை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த பலர் இவனுடைய சாந்தமான சுபாவத்தை கவனித்துவிட்டு மிகவும் பாராட்டினார்கள். தங்களை இவன் எங்கே தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறானோ என்று மனதெல்லாம் அடித்துக் கொண்டது. காந்திமதி, நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன், இவன் ஒன்றும் மற்ற சிறுவர்களைப் போல அல்ல. சாஸ்திர நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதில் அலாதி பிரியத்தை காண்பிக்கிறான். அவனுடைய சாஸ்திர ஞானத்தை என் மாணவர்களுக்கு குருவின் வைபவத்தை அவன் விளக்கியதை வைத்தே புரிந்து கொள்ள வேண்டாமா? அம்மா, நான் கோவிந்தனை பார்க்க வேண்டும். எங்கே இருக்கிறான் அவன்? ராமானுஜா, குழந்தை இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறான். சற்று நேரம் பொறுத்து பார்க்கலாம். இல்லை இல்லை, நமக்கு இருக்கும் வருத்தம் அவனை எதற்கு பாதிக்க வேண்டும்? குழந்தை கண் திறந்த பிறகு ராமானுஜனுக்கு காண்பிக்கலாம் என்று இனியும் தள்ளி போடுவது நல்லது அல்ல. தன் தம்பியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ராமானுஜனுக்கு மட்டும் இருக்காதா என்ன? அதற்கில்லை. ராமானுஜன் கோவிந்தனை பார்க்கும்போது பெரிய பிராட்டிக்கு நம் குழந்தை மட்டும் இப்படி இருக்கிறதே என்ற வேதனை அதிகமாகும். அதனால்தான் நான் ராமானுஜனை கோவிந்தனின் பக்கத்திலேயே போக விடவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. சித்தப்பா, நீ உள்ளே போ. உன் தம்பி கோவிந்தன் உள்ளேதான் இருக்கிறான். சரி. கோவிந்தா, உன் அண்ணன் ராமானுஜன் வந்திருக்கிறேன். கண் திறந்து பார். கோவிந்தா, கோவிந்தா, கண் திறந்து பார்.
கோவிந்தா, என் செல்லமே. பெருமாளே, அக்கா, அக்கா. என்ன பெரிய பிராட்டி? கோவிந்தன் கண் திறந்து விட்டான். எப்படி இது நடந்தது பெரிய பிராட்டி? ராமானுஜன் வந்து கோவிந்தனை பார்த்து, உன் அண்ணன் ராமானுஜன் வந்திருக்கிறேன், கண்களை திறந்து பார் என்று சொன்னதும் சட்டென்று கோவிந்தன் கண்களை திறந்து விட்டான். அடடா, கோவிந்தன் முதலில் கண்களை திறந்ததும் ராமானுஜனை தான் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாள் கண்களை திறக்காமல் காத்திருந்தானோ என்னவோ. ராமானுஜா, என்ன மாயம் செய்தாய் நீ? இவன் கண்ணை திறக்கவில்லையே என்றுதான் நாங்கள் எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம். எப்படி நீ இதை சாதித்தாய்? அற்புதங்களை நிகழ்த்துபவன் ராமானுஜன் என்று இவன் ஜாதகத்தை பார்த்த அன்றே திருமலை நம்பிகள் சொல்லிவிட்டாரே. அன்று அதை நம்பவில்லை, ஆனால் இப்போது கண்கூடாக பார்த்து விட்டேனே. இனி கோவிந்தனுக்கு ஒரு கவலையும் இல்லை. எந்த ஆபத்திலிருந்தும் தன் தம்பி கோவிந்தனை ராமானுஜன் காப்பாற்றுவான் என்பது உறுதி. என்ன இங்கு ஆலோசனை நடக்கிறது? வாருங்கள் வாருங்கள், எங்கே 2 மாப்பிள்ளைகளும் சேர்ந்து ஒன்றாக சென்று விட்டு வருகிறீர்கள்? இவர் நாளை குந்திபுரத்தில் நடக்க போகும் தான சம்பந்தமாக இவரோடு பணிபுரியும் இன்னொரு பிரகஸ்பதியை பார்க்க போய் கொண்டிருந்தார். என்ன சகலை, எதுவும் வேலை இல்லை என்றால் என்னோடு வாருமேன் என்றார். சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன். மாப்பிள்ளையும் என்னுடன் வந்தது நல்லதாய் போயிற்று. அடுத்த மாதம் நல்லூரில் நடக்கப் போகும் கல்யாணத்திற்கு இவரை தலைமை பிரகஸ்பதியாக இருக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம்தான். ஆமாம், ஊருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா என்ன? அதைத்தான் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் 1 வாரம் இருந்துவிட்டு போனால்தான் ஆயிற்று என்று நச்சரிக்கிறாள். அதையேத்தான் நானும் சொல்லலாம் என்று இருந்தேன். இன்னும் 1 வாரம் இல்லை 10 நாட்கள் 2 தங்கைகளின் அகத்திலும் இருந்துவிட்டு போகலாமே. சரி, நான் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் 2 மாப்பிள்ளைகளும் ஏன் குடும்பத்தோடு திருமலைக்கு வரக்கூடாது? தேரும் கருட சேவை வரப்போகிறது. காண கிடைக்காத காட்சி அது. 2 குடும்பங்களும் சேர்ந்து வந்து அங்கே 1 மாதம் இருங்கள். திருமலையில் இந்த நேரத்தில் குளிர் இதமாக இருக்கும். ஏதோ பால் பொங்கும் மனம் வருகிறதே. கோவிந்தா, அடுப்பில் பால் பொங்குவது போல் தெரிகிறது. சமத்தாய் படுத்துக் கொண்டே இரு. அம்மா இதோ வந்து விடுகிறேன்.
என்னாச்சு? என்ன 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 ஆயிற்று? ஐயோ ராமானுஜா, தேளை கீழே போடு. சொல்வதை கேள் ராமானுஜா, தேள் கொட்டிவிடும். கீழே போடு. மாப்பிள்ளை, ஏதாவது கட்டையை கொண்டு வாருங்கள், போங்கள். ராமானுஜா, தேளை கீழே போடு, அடித்து விடுகிறேன். ராமானுஜா, என்ன காரியமப்பா இது? உன்னை தேள் கொட்டியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? விஷ ஜந்துக்களால் நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகையால் அதை அடித்து கொன்றுவிட வேண்டும். கொல்வது எளிது, அது மனிதனால் முடியும். படைப்பது அது பகவான், அவரால் தான் முடியும். அவர் படைத்த ஒன்றை அழிப்பதற்கு நமக்கென்ன உரிமை இருக்கிறது? தேளுக்கு இதெல்லாம் தெரியுமா? அது பட்டென்று கொட்டி விட்டு சட்டென்று எங்கேயாவது போய் ஒளிந்து கொண்டால்? சித்தப்பா, பகவான் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தற்காப்பை போதித்திருக்கிறார். தன் உயிரை தற்காத்து கொள்ளவே தேள் மற்றவர்களை கொட்டுகிறது. அதுதான் அதனுடைய தர்மம். நம்முடைய தர்மம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது. நான் தான் கோவிந்தனை பாதுகாத்து விட்டேனே, பிறகென்ன? பாவம் அந்த தேள், எங்காவது வாழ்ந்து கொள்ளட்டுமே. ஆஹா ராமானுஜா, எப்படி மாற்றி யோசிக்கிறாய் நீ! எவ்வளவு தெளிவாக விளக்கம் கொடுக்கிறாய்! உன்னை புத்திரனாக பெற்றதற்கு இன்னும் எத்தனை ஜென்மங்கள் நான் பெருமாளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ? கோவிந்தனை அன்று கண் திறக்க வைத்த நீ இன்று எங்கள் எல்லோரின் கண்களையும் திறந்து கொல்லாமையை போதித்திருக்கிறாய். உன் ஜீவகாருண்யம் எங்களை புல்லரிக்க வைக்கிறதடா ராமானுஜா. ராமானுஜா, நீ கூட இருக்கும் வரை கோவிந்தனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ராமானுஜா, கோவிந்தன் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறான். தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் அவன் அந்த நன்றி கடனை தீர்ப்பான். இப்பொழுது நீ விளையாட வேண்டும். இல்லை பூமாதேவி, எனக்கு இந்த விளையாட்டு அழுத்து விட்டது. நாம் அகத்துக்குள் சென்று ராமானுஜர் அண்ணா பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ளலாம். இல்லை கோவிந்தா, உள்ளே ஒரே புகையாக இருக்கின்றது. எனக்கு கண்கள் எரிகிறது. இங்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது. நாம் இங்கேயே விளையாடலாம். எனக்கு ராமானுஜர் அண்ணா பூநூல் போடுவதை பார்க்க வேண்டும். போலாம் பூமாதேவி. சரி, வா போகலாம். பெரிய பிராட்டி, என்ன உன் முகம் ஏன் இவ்வளவு களைப்பாக இருக்கிறது? காலையில் சாப்பிட்டாயா இல்லையா? அதற்கெல்லாம் நேரம் இருந்தால்தானே. பூநூல் போடுவது என்ன சாதாரண விஷயமா? அதுவும் ஒரு கல்யாணம் மாதிரிதான். இவ்வளவு வேலைக்கு நடுவில் சாப்பாட்டின் மேல் எப்படி கவனம் வரும்? வருதே.
இப்போ என்னையே எடுத்துக்கொள். நான் உன்னை பார்த்த உடனே என்ன கேட்டேன்? சாப்பிட்டாயா என்று கேட்டேன். பதிலுக்கு நீ என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்கணும், இல்லையே? ஆமாம், நீயே சாப்பிடாமல் இருக்கச்சே என்னை பற்றி எப்படி கேட்பாய்? நீ எப்படிதான் சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னால் பசி தாங்க முடியவில்லை. காலையில் தான் 1.5 படி பொங்கல் சாப்பிட்டதாக கோவிந்தன் சொன்னான். அதற்குள் பசிக்கிறதா? சொல்லிவிட்டானா? இதற்குதான் சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே நான் சாப்பிட்டதாகவே இருக்கட்டும். எப்போது சாப்பிட்டேன்? விடிய காலையில் சாப்பிட்டேன். அது எப்போதோ ஜீரணமாகிவிட்டது. இப்போது பயங்கர பசி. சாப்பிட ஏதாவது கூட. உங்களுக்கு சாப்பாட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? இங்க எவ்வளவு வேலை இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யலாம் அல்லவா? வந்து விட்டீர்கள் சாப்பாட்டுக்கென்று. பேசாமல் போங்கள். ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு கரண சுபயோக சுபகரண ஏவம் குண. இங்கு ஒருவன் பசியோடு இருக்கிறேன், நீ தனியாக அமர்ந்து கொண்டு விழுங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆளின் உயரம் 4 அடி என்றால் அதில் 3/4 பாகம் வயிறு இருக்கும் போல் இருக்கிறதே. நன்னா இருக்கு, நன்னா பண்ணிருக்கா. அதனால் தான் இவ்வளவு தின்பண்டத்தை ஒரே ஆளாக தின்கிறது. பல்லில்லாமல் பொக்கையாக இருக்கும் பொழுதே இப்படி ஊற வைத்து தின்கிறதே. பல்லு இருந்திருந்தால் ஒரு பலகார கடையையே விழுங்கிருக்கும் போல் இருக்கிறதே. அச்சோ, ஆட ராமா, பட்சண தட்டு மாயமா மறைந்து போயிடுதே. எந்த திருடம் வந்து எடுத்திருப்பான்? யாரும் இல்லை, நிம்மதியாக சாப்பிடலாம். என்ன? நானும் காலையிலிருந்து சாப்பிடவில்லை. ஆழாருக்கு எனக்கும் கொஞ்சம் பக்ஷணம் கொடேன். நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? இல்லை, கேட்கிறேன், நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? இங்கே என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது? அதை மறந்து விட்டீரா? போய் பூணூல் போடும் வைபவத்தில் கலந்து கொள்ளுங்கள். அங்கிருக்கும் வேலைகளில் ஏதாவது ஒன்று எடுத்து செய்யும். சடங்குகள் முடிந்ததும் பந்தி போடுவார்கள். அப்போது நன்றாக தின்னலாம். செல்லும். பாட்டியிடம் இருந்து இதை பறிப்பதற்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். பசிக்கிறதாம் பசி. என் பசிதான் எனக்கு முக்கியம். நிஷாந்தி சோமயாஜி, ராமானுஜன் காதில் அவன் நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். ராமானுஜன், ராமானுஜன், ராமானுஜன். காந்திமதி, நீயும் சொல்லம்மா. ராமானுஜன், ராமானுஜன், ராமானுஜன். பாட்டி, என்ன இங்கு வந்து சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? அதை ஏண்டி அம்மா கேட்கிறாய்? ரொம்ப பசியா இருக்கிறது என்று ஒரு தட்டில் கொஞ்சமா பட்சணம் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தால் அந்த தட்டு மாயமாக மறைந்து விட்டது. என்ன பாட்டி, காக்கா வடையை தூக்கி கொண்டு போய்விட்டதா? என்ன ஏப்பமெல்லாம் பலமாக இருக்கிறது? பசியா இருக்கிறது என்று சொன்னீர்கள். அது அது பசி ஏப்பம் பெரிய பிராட்டி. பெரிய பிராட்டி, ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் பட்சணத்தை எடுத்தவன் நன்றாகவே இருக்க மாட்டான். அவன் வாயிலும் வயிற்றிலும். பாட்டி, எதற்காக இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு பெரிய மனுஷியாக சடங்குகளில் ஏதாவது ஒத்தாசை செய்யாமல் வடையை காணும் அடையை காணும் என்று
உங்களை இங்கு எதற்காக அழைத்தார்கள்? காந்திமதிக்கு ஒத்தாசை செய்வதற்காக தானே? பெரிய பிராட்டி, உனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன். இந்த வீட்டில் என்னை தவிர வேற யாருக்கும் பொறுப்பென்பதே இல்லை. நான் ஒன்றும் சும்மா வரவில்லை. காந்திமதி அக்கா வெள்ளித்தட்டு கேட்டார், அதை எடுக்கத்தான் வந்தேன். வாருங்கள் பாட்டி, போகலாம். என்ன? அப்பாடா, நல்ல வேலை, பாட்டி கண்டுபிடிக்கவில்லை. பாட்டி பல்லில் விழுந்திருந்தால் பல ஜென்மத்திற்கு எழுந்திருக்கவே முடியாது. தப்பித்தேன்.